வரக்கூடிய கணவன் என்ன படிச்சிருக்கணும், எப்படி இருக்கணும்? எது படிச்சிருந்தாலும் ஓகே தான் சார். எஸ்எல்சி படிச்சுட்டு வந்தால் அப்புறம் இந்த மாதிரி ஒன்றும் கேளு. ப்ரொஃபஷனல் டிகிரி அல்லது பிஜி முடிச்ச பையனா? ப்ரொஃபஷனல் டிகிரி பண்ணியிருக்க பையனாக இருக்கணும். சரிப்பா. அதுக்குரிய வேலையில் நல்ல கேரக்டர் இருக்கணும். இப்போ வந்து சமையல்னு வரும்போது நீங்களா இல்லை அவங்களா? அவங்களே. அவங்க பண்ண நல்லா சாப்பிடுவாங்க. இன்னும் ஒரு ரெக்வஸ்ட் சொல்லுங்கம்மா. வீட்டு வேலையும் அவரே செஞ்சால் நல்லாயிருக்கும். வீட்டு வேலை ஏன்னா இப்போ சர்வன் மேடெல்லாம் கிடைக்கிறது இல்லை, வந்தாலும் தங்க மாட்டேங்கிறாங்க. பாத்திரம் கத்தனை சேர்த்தா போகிறோம், பாத்திரம் தேய்ச்சி வீடு பெருக்கி. சோப் அலர்ஜி, மற்றபடி வேற ஒன்றும் பேர். சோப் அலர்ஜி? ஆமாம், இந்த சோப் இந்த டிட்டர்ஜென்ட் எல்லாம் அலர்ஜி. அது ஒண்டிதான் அலர்ஜி, வேற ஒன்றும்? அது ஒன்று தான் அலர்ஜி. அதையும் அவரே பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்க்குறேம்மா, நான் முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணுற மாதிரி. ஒருத்தர் சேர்த்து வைக்கிறாரு, ஒருத்தர் படங்கள்ல வந்து இன்னும் சேர்த்து வைக்கிறாரு அப்படி சொல்லலாம். ஏன்னா அண்ணன் எங்கே இருக்காரு. ஸோ இந்த காம்போ வந்து கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்ட் இதுவா இருக்குல்ல சார். இதை பத்தி நிறைய பேர் யாராவது சொல்லியிருக்காங்களா உங்ககிட்ட? ஒரு பிரபல அமைச்சர் அவங்க வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்தாங்க. அவரை வந்து எனக்கு தனியாக தெரியும், தம்பியை தனியாக தெரியும். அப்படி நிகழ்ச்சிக்கு வந்தோடனே என்ன பார்த்தோன்னே எங்கே சார் நீங்கள் அப்படின்னாரு. நம்ம நிகழ்ச்சி அப்படியா, என் தம்பி தான் மகன் அப்படியா அப்படின்னு ஆச்சரியப்பட்டார். அவர் மேடையில் பேசும்போது என்ன பண்ணார்னா, என்ன காம்பினேஷனுங்க இது, ஒரு தம்பி வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு, அண்ணன் என்னடான்னா சினிமாவில் வந்து மருமகளை கொடுமைப்படுத்திக்கிட்டு யாரை பிரிக்கலாமான்னு வில்லத்தில் பண்ணிட்டு இருக்காரு. என்ன காம்பினேஷன் சொன்னார். நீங்கள் சொன்னது வந்து அப்படியே சொன்னேன் இல்லைங்களா. எனக்கும் இவங்களை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் அப்படிதான் தோணுச்சு. பட் இல்லை, இது வந்து என்ன சொல்றது சார், ஒரு சினிமாவாக பார்க்கும்பொழுது ஒரு கனெக்ட் எங்களுக்கு அப்படிதான் கனெக்ட் பண்ண தோணும். நீங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? நான் வந்து லவ் மேரேஜ். லவ் மேரேஜா? இல்லை. என்ன இல்லை? ஆமாம், இல்லை இல்லை கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியாமல் ஏதாவது மீட் பண்ணிக்கிறேன் சார். ஏன் சார் என்னது இல்லை அப்படின்னு. அடுத்த பிரதர் நான் சொன்னேன் இல்லையா, நாகராஜன்ட்டு, அவங்க ஏதோ அரச பர்சனல் லவ் மேரேஜ்னு சொன்னாங்க. என்னுடைய நாலேஜுக்கு ரொம்ப பெருசாக வந்தது இல்லை, அந்த டீட்டெயிலிங் நம்மள்கிட்ட இல்லை. இது அப்போவே உங்களுக்கு தாட் இருந்தா நம்ம வந்து ஆக்டிங்கில் பண்ணணும்? இவருக்கு ஆக்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு, ஆக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு மனசில் இருந்தது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அப்போ அந்த சான்ஸ் கிடைக்கவே இல்லை. ப்ரொடியூசராக ப்ரொஜெக்ட் பண்ண முடியுமா ஆச்சு. முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரொடியூசர் யாருமே ஆக்ட் பண்ண வரமாட்டாங்க. அதுக்கப்புறமா தான் ப்ரொடியூசர் ஆக்ட் பண்ண வருது, டைரக்டர் ஆக்ட் பண்ண வரதெல்லாம் லேட்டர் டேட்டில் வந்து டெவலப்மெண்ட்டு. ஸோ இவர் வந்து ப்ரொடக்ஷனுக்குள்ளே போனார். ப்ரொடக்ஷனுக்குள்ளே போயிட்டு அவரோட கதை அவர் சொல்லுவார், அதுதான் ஈஸியாக இருக்கும். அது ஜெமினியில் என்ன பண்ணார். அதுக்கப்புறம் பாலச்சந்தரோட ஜாயின் பண்ணி ஹவு மெனி சக்ஸஸ்ஃபுல் மூவிஸ், யார் அறிமுகப்படுத்தினது, சரி ஏஆர் ரஹ்மான் அறிமுகப்படுத்தினது, கமல் அறிமுகப்படுத்தினது, ரஜினி அறிமுகப்படுத்தினது, இத்தனை பேரையும் இந்த ஃபீல்டு கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினது வந்து கே பாலச்சந்தர், கவிதாலயா நடராஜனோட ஒரு ஜாயிண்ட் எஃபர்ட் அது ஆக்சுவலாக.